33வது அந்த துவா சுப்ஹான ரப்பியல் அதீம். சுப்ஹான ரப்பியல் அதீம் அப்படினு வரக்கூடிய துவா. அதில் அவர் போட்டிருக்கிறார் அப்படின்னா தலாத மர்ராத், 3 முறை சொல்ல வேண்டும், 3 முறை சொல்ல வேண்டும். இப்போ இதில் நம்ம படிக்க வேண்டியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹி, அடுத்த சுப்ஹான ரப்பியல் அதீம் 3 முறை சொல்லல். 3 முறைக்கு குறைய சொன்னா அது என்னது பிரச்சனையா, அந்த ருக்கு பூர்த்தி இல்லை, சுஜூது பூர்த்தி இல்லையா என்ற இந்த 4 மஸ்லாம் அதில் என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ளணும். அதில் நீங்கள் எப்படி பார்க்கலான்னு சொன்னால், சுப்ஹான ரப்பியல் அதீம் என்ற துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதற்கான ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்கிறது இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் 1850வது இலக்கம், 1850வது இலக்கம். எப்படி என்று சொன்னால், அதாவது இல்லை சுப்ஹானல்லாஹில் அதீம் அல்ல, சுப்ஹானல்லாஹில் அதீம் நாம ஓதிரிக்கக்கூடிய துவாக்கள் உண்டு தான், வபிஹம்திஹி என்று வரக்கூடிய துவா. இது சுப்ஹான ரப்பியல் அதீம், எனது கண்ணியமிக்க இறைவன் தூய்மையாகிவிட்டான், அவன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்றது. இது எப்படி வரும் என்று சொன்னால், ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகத்தான் இந்த செய்தி பிரபல்யம். ஹதீஸ் ஹுதைஃபா தான் இது. இது வேற வேற நபித்தோழர் அறிவிச்சுக்கிறாங்க. ஆனால் சுப்ஹான ரப்பியல் அதீம் பிரபல்யம் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு வழியாக பிரபல்யமான செய்தி. இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இரவு தொழுதார்கள். நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் அந்த இரவு தொழுகையில் இணைந்து கொண்டேன். நபி அவர்கள் தொடர்ந்து ஜமாத்தாக ரமதானில் தொழுதார்கள் என்று வரும். அதே போல மக்காவுடைய காலத்தில் ஆரம்பத்தில் 1 வருடம் இரவு தொழுகை தொடர்ந்து தொழுதாங்கன்னு வரும். இது அல்லாமலும் நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தனிப்பட்ட நபித்தோழர்கள் இரவில் சேர்ந்து தொழுதிக்கிறாங்க. ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜாஇ தொழுதிருக்கிறார், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இரவு தொழுகை ரசூலோட போய் இணைஞ்சு என்ன செய்யறது, தொழுகிறது. அப்படிப்பட்ட அந்த மாதிரி தொழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூல நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சுப்ஹான ரப்பியல் அதீம் அப்படின்னு சொன்னார்கள். சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொன்னார்கள். எப்படி அந்த ருக்கு இருந்தது தெரியுமா? ஃபகான ருக்குஹு நஹ்வம் மின் கியாமிஹி, நிக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ டைம் எடுத்தாங்களோ அவ்வளோக்கு ருக்கு என்ன செய்தார்கள். சரி, நிற்கிற நேரத்தில் என்ன ரசூல் அங்கே ஓதினாங்க அப்படின்னா, முதலாவது அதாவது சூரத்துல் பக்ரா ஓதினார்கள். பக்ராவை ஓதிவிட்டு இவர் நினைச்சார், இந்த 100ல் இப்போ ருக்கு போயிடுவார் அப்படின்ட்டு நினைச்சாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு சும்மா மதா பக்ரா முடிச்சிட்டு, சூரா பக்ரா முடிஞ்சோடனே ஃபகுல்து யுஸல்லி பிஹா ஃபீ ரக்கா, ஒரு ரக்கா இந்த சூரத்துல் பக்ராவோட என்ன செஞ்சிருவாரு, ருக்கு போயிடுவாருன்னு நினைச்சாரு. இல்லை, அதுக்கப்புறம் இஃப்ததஹன் நிசா, சூரத்து நிசா முடிச்சோன்னு என்ன செஞ்சிருவாராய்க்கும், போயிடுவாராய்க்கும் அப்படின்னு நினைச்சார். அதுவும் சரி வரல. சூரத்துல ஆல இம்ரான், ரசூலுல்லாஹ் ஆல இம்ரான் வரைக்கும் போயிட்டாங்க. அது அந்த ஓதனை எப்படி இருந்தது? ஃபகான யக்ரவுஹா முத்தரஸ்ஸிலன், அழகா நம்ம தர்த்தீலாக அந்த மாதிரி விட்டு முத்தரஸ்ஸிலன்றது விட்டு ஓதுரு, இர்சால் விடுதல், விளங்கிட்டா? இப்படி ஓதினார்கள். இது அதே நேரத்தில் அந்த ஒவ்வொரு இதா மர்ர பி ஆயா ஃபிஹா தஸ்பீஹ் சப்பஹ, தஸ்பீஹுடைய வசனம் போனா உதாரணமா அல்லாஹ் தஆலா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்கல் அதீம் அப்படி வந்தா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஸ்பீஹ் பண்ண சொல்றா. தஸ்பீஹ் இது 20 தொழுகையில சுன்னாக்கள்ல உண்டு. நீங்க நரகம் சம்பந்தமான வசனம் வந்து சொன்னா அல்லாஹு மின்னி அஊது பிக்க மினன் நார், அப்படி நீங்க என்ன செய்யணும், சொல்லிக்கிறது சுன்னால உண்டு. சொர்க்க வசனம் வந்து அல்லாஹு மின்னி அஸ்அலுக்கல் ஜன்னா அப்படி என்று சொல்லிக்கிறது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அதையும் சொல்லிக்கிறது என்ன செய்தார்கள், தொழுதார்கள் ஆல இம்ரான் வரைக்கும். அதனால சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நகைச்சுவையான ஒரு பெண்மணியாக இருந்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஒரு முறை இப்படி தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, மூக்கால ரத்தம் வர பாத்துச்சுனாங்க. அப்படி சொல்றாங்க சௌதா ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, நீங்க நீட்டின தொழுகை பார்த்து எனக்கு மூக்கால் என்ன செஞ்சுட்டு ரத்தம் வர பார்த்துச்சு, அவ்வளவு நீட்டினீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சௌதா ரலியல்லாஹு நகைச்சுவையாக சொன்னார்ன்றதை பார்க்கிறோம். நபியர்கள் அவ்வளோ அழகா என்ன செஞ்சாங்க, ஏண்டா இது மக்களுக்காக தொழுதல்ல, அவர் மக்களாக இணைஞ்சுகின்றது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்களை பார்த்தாங்க. இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இதை மக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, இப்படித்தான் நீங்க தொழணும்னு சொல்லலை. ஆனா மக்களுக்காக தொழாம தனிய தொழுகிற நேரத்தில் தொழுத தொழுகைகள் மக்கள் இணைஞ்சு கொண்ட நேரத்தில் அதை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி என்ன செய்தார்கள், தொழுதார்கள். இப்படி போற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செய்தார்கள். இந்த ருக்கு அந்த நிலைக்கு சமனாக இருந்தது. அப்போ ஒரு சுப்ஹான் ரப்பியல் அதீம் சொல்லிக்கலாமா? வேற துவா சொல்லியிருந்தா சொல்லியிருப்பாரு. அப்போ சுப்ஹான் ரப்பியல் அதீம் பல முறை என்ன செஞ்சீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒன்று. அடுத்ததாக சும்ம கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, பின்னர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்னார்கள். சும்ம காம தவீலன் கரீபம் மிம்மா ரக சும்ம சஜத. இந்த ருக்கு இருக்குது, ருக்குல எவ்வளவு நேரம் இருந்தாரு அந்த அளவுக்கு என்ன செஞ்சாரு, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நின்றாரு. அதுக்கு பின்னால சுஜூதுக்கு போனாரு. சுஜூதுக்கு போய் என்ன செஞ்சாங்கன்னா சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபகான சுஜூதுஹு கரீபம் மின் கியாமிஹி, அவருடைய சுஜூத் கியாமுக்கு நெருக்கமாக இருந்தது. நின்ற நேரத்தை எப்படி தொழுதாங்களோ அது மாதிரி இருந்தது அப்படின்னு என்ன செய்து வருது. அப்ப இந்த செய்தியில் நம்ம என்ன சொன்னா, ரசூலுல்லாஹ் சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்லிக்கிறாங்க, சுப்ஹான ரப்பியல் அலா என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹானது. இப்ப
இது வந்து சுபஹான் ரப்பியல் அலீம் எல்லா துவாக்களை போன்ற ஒரு துவா என்றுதான் வழங்குது. ஆனால் இந்த சுபஹான் ரப்பியல் அலீம் எப்படி இடம் பிடிச்சது நம்ம சமுதாயத்தில், எந்த அளவுக்கு ஆயிட்டுன்னா, சில மக்களுடைய எண்ணிக்கையில நம்பிக்கையில 3க்கு குறைய சொன்னா சுஜூதுல பிழை விட்டுட்டோம் அப்படி என்ற நம்பிக்கை என்ன செய்கிறது இன்னும் இருக்குது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் விளங்கின மக்கள்கிட்ட அது குறைவாக இருந்தாலும் வெளியில் உள்ள மக்கள்கிட்ட 3 குறை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சொன்னா அது என்னது தொழுகையில் நம்ம குறை விட்ட மாதிரி இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான பல காரணங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்போ இந்த இரவு தொழுகையில் உள்ள இந்த சுப்ஹான் ரப்பியல் அஸீம் சுப்ஹான் ரப்பியல் அலா இதை யார் அறிவிக்கிறாரு? ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக சுனன் நசாயில 1133வது இலக்கத்தில் 1133வது இலக்கத்தில் வருது. சுனன் நசாயி என்ன அவர் சுக்ரா அவருடைய அதாவது சிறிய நூல் 2 இருக்குன்னு சொன்னேன். சுனன் குப்ரான் ஒன்று இருக்குது. சுனன் சுக்ரா பொறுத்த வரைக்கும் என்ன செய்வார், சஹியான என்ற அளவுக்கு சஹியான செய்திகளை தான் என்ன செய்வார் கொண்டு வந்து போடுவார். இதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொன்னார்கள் அப்படின்னு அறிவிப்பு வருது. அப்ப இதுல நம்ம 3 முறை சொன்னார், அந்த வசனத்துல ஒன்று தான் வருது. அதுல 3 முறை சொன்னார்கள்னு புரிஞ்சுக்கலாம். சுப்ஹான் ரப்பியல் அஸீம் சுப்ஹான் ரப்பியல் அஸீம் சுப்ஹான் ரப்பியல் அலீம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னா என்ன 3 அல்ல அவர் சொல்ல வந்தது, நிறைய சொன்னார்கள் அப்படின்னு என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய செயல்லையே ஹுதைஃபத் இப்னுல் யமான் வழியாக நசாயில என்ன செய்து நிறைய சொன்னார்கள் என்பதற்கான நேரடியான ஆதாரம் என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இது நசாயில வரதுனால ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை என்ன செய்யறாரு சஹீஹ் ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்றாரு. அடுத்ததாக இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்ல இது எங்களுக்கு உறுதியாகிட்டு என்றால் நம்ம விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்ப இரண்டாவது விஷயம் சுப்ஹான் ரப்பியல் அஸீம்ல இரண்டாவது விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா குறைஞ்சது 3 சொல்லணும் அப்படி என்ற அந்த நம்பிக்கை. மற்ற துவால நம்ம எக்ஸ்ட்ரா பிறகு குர்ஆன் சுன்னான் தெரிஞ்ச பிறகு நல்லா படிச்சது இல்லைன்னு சொன்னா இது குறைஞ்சது 3 இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை 3 சொல்லிட்டு தான் மற்ற துவாக்கு போவாங்க. சுப்ஹான் ரப்பியல் 3 முறை சொல்லிட்டு அதுக்கு பிறகு சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி சுப்ஹூன் குத்தூஸ் அதுக்கு பிறகு தான் போறது. இதெல்லாம் எதனால வந்தேன்னு சொன்னா நான் நீங்க பார்க்கலாம் திர்மிதியில 261வது இலக்கம், திர்மிதியில 261வது இலக்கம். அதுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி, நபி அவர்கள் சொல்கிறார்கள் இதா ரக்கஅ அஹதுக்கும் உங்கள் ஒருவர் ருக்கு செய்தால் ஃபகால ஃபீ ருக்கூஇஹி அவருடைய ருக்குவில் சொன்னால் சுப்ஹான ரப்பியல் அஸீம் 3 மர்ராத். இதுல தான் இப்ப 3 வருது, அங்கெல்லாம் 3ன்னு நம்பர்ல என்ன செய்யல இலக்கத்துல வரல. இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிப்பு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்புல எப்படி வருதுன்னா 3 முறை சொன்னால் ஃபகத் தம்ம ருக்கூஹு அவருடைய ருக்கு தமாமாகிவிட்டது, பூரணமாகிவிட்டது. வதாலிக அத்னாஹு அதுதான் அதுலயே கடைசி ஆக என்னது அதான் கடைசியான விஷயம். அதுக்காக ஒன்றும் இல்லை. 2 சொன்னார்னா ருக்கு அங்க இல்லை, கடைசி பூர்த்தி ஆகிறதுக்கு ஆக மினிமமா எதிர்க்கணும். 1 இருந்தா கூட என்னது இல்லைன்ற கருத்துல அந்த செய்தி வருது. வ இதா சஜத சுஜூது செய்தால் ஃபகால ஃபீ சுஜூதிஹி சுஜூதுல சுப்ஹான ரப்பியல் அஅலா சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று 3 முறை 3 மர்ராத் 3 முறை சொன்னால் ஃபகத் தம்ம சுஜூதுஹு அவருடைய சுஜூத் என்ன செஞ்சிடும் பூர்த்தி ஆகிவிடும். வதாலிக அத்னாஹு அதாக குறைந்தது. இப்போ என்ன சொல்லுது இது இந்த 3 என்ன செய்யணும் 3 முறையா சொல்றது ஆக குறைந்த என்ற செய்தி என்ன செய்து சொல்லுது. ஆனால் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம், பதிவு செய்து விட்டு இமாம் திர்மிதி கீழே ஒரு ஃபுட் நோட் எழுதுறாரு வஃபில் பாப் இந்த பாடத்தில். இதான் இமாம் திர்மிதியில வளமையில் உண்டு. எந்த செய்தியை கொண்டு வந்தாலும் ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டு இந்த செய்தியில் என்னென்ன நிறைய வந்து சுருக்கமாக வஃபில் பாப் இந்த பாபில் ஹுதைஃபா அன் ஹுதைஃபா வ உக்பத் இப்னு ஆமிர் இவர்கள் வழியாகவும் சில செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த சுப்ஹான் ரப்பியல் அஸீம் பற்றி ஹுதைஃபா அறிவிச்சிருக்கிறாரு, உக்பத் இப்னு ஆமிர் என்ன செய்திருக்கிறாரு அறிவித்திருக்கிறார். ஹதீஸு இப்னு மஸ்ஊத் லைஸ இஸ்னாதுஹு பிமுத்தஸில் இப்னு மஸ்ஊதுடைய இந்த இஸ்னாது லைஸ இஸ்னாதுஹு பிமுத்தஸிலின் இது வந்து முத்தஸிலான இஸ்னாது அல்ல. அப்படின்னு என்ன சரியான கோர்வை உள்ள இஸ்னாது அல்ல, எங்கேயோ என்ன செய்யுது இன்னைக்கு அதாவது ஒரு தொடர்பின்மை ஒன்று என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவுன் இப்னு அப்துல்லா இப்னு உத்பா இல்ல அவுன் இப்னு அப்துல்லான்னு ஒரு வராரு, அவர் தான் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாரு. அவர் லம் யல்க இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊதை சந்திக்கல, இப்னு மஸ்ஊதை அவர் சந்திக்கவில்லை. லிகா உண்டு அங்க என்ன செய்யல அவங்களுக்கு இடையில நடக்கவில்லை. ஆனால் வல் அமலு அலா ஹாதா இந்த அஹ்லுல் இல்ம் இதுதான் அஹ்லுல் இல்ம் அறிஞர்களுக்கு மத்தியில் நடைமுறையில் உள்ள செயல்பாடு இதுதான்.
நடைமுறையில் உள்ள செயல்பாடு இது. என்ன தெரியுமா? யஸ்தஹிப்பூன், விரும்புகிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லா யன்குஸர் ரஜுலு ஃபிர் ருகூஇ வஸ்ஸுஜூதி மின் 3 தஸ்பீஹாத், 3 தஸ்பீஹ்களாவது சுஜூத்ல ருகூல என்ன செய்யணும், ஆக குறைந்தது செய்ய வேண்டும் என்பதைத்தான் அஹ்லுல் இல்ம் என்ன செய்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். வருவிய அன் இப்னுல் முபாரக், இமாம் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் சொன்னதாக ஒரு செய்தி எப்பையும் அறிவிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, பதியப்பட்டுள்ளது என்று அந்த அந்த என்ன பலகீனமான ஃபார்மேட்ல சொன்னா அந்த செய்தியில பெரும்பாலும் அறிவிப்பால் வரிசை உறுதி இல்லை என்ற தன்மை என்ன செய்யும், அதுல இருக்கும். அப்துல்லா இப்னு முபாரக் வழியா ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ள அவர் சொல்றாரு, அஸ்தஹிப்புல் இமாம் அயுஸப்பிய 5 தஸ்பீஹாத், இமாம் 5 தஸ்பீஹ் சொல்றது நல்லது. இமாம் 5 தஸ்பீஹ் சொல்றது நல்லது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் இமாம்கள் பெரும்பாலும் 5 தஸ்பீஹ் என்ன செய்வாங்க, நமது நாடுகள் என்ன செய்வாங்க, 5 தஸ்பீஹ் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? லிக்க யுத்ரிக மன் கல்ஃபஹு 3 தஸ்பீஹாத், பின்னால் உள்ளவங்க அட்லீஸ்ட் அப்பதான் என்ன செய்யலாம், 3 சொல்லலாம். பின்னால் உள்ளவங்க அட்லீஸ்ட் அப்பதான் 3 சொல்லலாம். அதனால இமாம் ஒரு 5 சொன்னா நல்லது. ஏன்? அல்லாஹ் அக்பர் அவர் ருக்கு போய் அவர் 3 எண்ணிடுவாரு, இவர் அப்பதான் என்ன செய்வாரு, ருக்கு போவார். அதனால ஒன்றும் கிடைக்காம போயிடும். 5 சொன்னா இவர் 3 செய்யறது நல்லது என்ற ஒரு வழிமுறை சொல்றாங்க அவங்க. ஹாக்கதா கால இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், இப்படித்தான் இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் என்ன செய்யறாரு, சொல்றாரு, இப்படி சொல்லிட்டு போறாரு. ஆனா செய்தி பலகீனம், அறிஞர்கள் விரும்பினார்கள் தான் வருது. அதனால இந்த செய்தியை வச்சு யாரும் சுப்ஹான ரப்பில் அஸீம் 3 முறை கட்டாயம் சொல்லணும், இல்லாட்டி ருக்கு பூர்த்தியாகல, சுஜூது பூர்த்தியாகல என்றது தவறான வாதம். அதனால தான் இமாம் ஷாஃபி கூட இந்த செய்தியை பதிவு செய்யற நேரத்தில் இன்கான சாபித்தன், இது உறுதியான செய்தியாக இருந்தால், உறுதியான செய்தியாக இருந்தால் அப்படின்னு என்ன செய்யறாரு, பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்திக்கு கீழே இமாம் அபூதாவுத் என்ன செய்யறாருன்னா ஒரு குறிப்பு போடுறாரு, ஹாதா முர்சல், இது தொடர்பருந்த செய்தி, இது தொடர்பருந்த செய்தி, முர்சலான செய்தி. அவுனுன் லம் யுத்ரிக் அப்துல்லா, அவுன் இருக்கிறாரே அப்துல்லாவை சந்திக்கவில்லை. அப்படின்னா அப்துல்லாண்டா ஹதீஸ்ல பொதுவாக வழங்கிங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், நிறைய அபாதிலாக்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்துல்லா என்று வந்தா சஹாபாக்கள்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான். அப்துல்லா என்று பொதுவாக வந்தா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்துல்லா வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்ப உதாரணமாக ஹாஃபித்கள்டா நிறைய ஹாஃபித்கள் அடிக்கிறாங்க. வகால் அல் ஹாஃபித், ஹாஃபில் சொன்னார்டா யாரு, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. ஹாஃபில் என்று சொன்னார்டா அவர் யாரு, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியை தான் என்ன செய்யும், குறிக்கும். ஷேகுல் இஸ்லாம்னு நிறைய அறிஞர்களுக்கு பேர் சூட்டிக்கிறாங்க. ஷேகுல் இஸ்லாம்னு பொதுவாக சொன்னா இமாம் இப்னு தைமியா. இதே ஷேகுல் இஸ்லாம் பிதத் வாதில் சொன்னா இவங்க வர மாட்டாங்க, விளங்கிட்டா? வேற வேற பிதத் பாட்டில் செஞ்சுட்டு வந்துடும். சுன்னா அவருடைய அதாவது கால ஷேகுல் இஸ்லாம்னா அவர் தான். அப்ப இந்த அடிப்படையில் இமாம் அபூதாவுத் முர்சல் என்றார். ஆனா முர்சல் நாங்க படிச்சுக்கிறோம், முர்சல் என்றா ஒரு தாபியின் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றது, தாபியின் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு இமாம் அபூதாவுத் சொல்றது அந்த ஃபார்மேட்ல இல்ல. ஏன்? அவுன் இப்னு அப்துல்லா என்றவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னதா சொல்றாரு. அவுன் இப்னு அந்த அவுன் வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன செய்யல, சந்திக்கவில்லை. இது முர்சலுக்குள்ள என்ன செய்யாது, வராதே. ரசூல் நேர இவர் ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு சொல்லல, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னோன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் சந்திக்கல. எனவே அறிஞர்களில் ஒரு சிலர் முர்சலை முன்கத்திய, அதாவது இது வந்து டிஸ்கண்டினியூ, கண்டினியூ ஆகல அப்படி என்ற கருத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள் என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொண்டிருக்கோம். ரைட். அன்புள்ள சகோதரர்களை, இது எப்படியோ நீங்க இதுல சுருக்கம் என்னன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வழியாக இந்த செய்தி ஆதாரமற்றது, அவ்வளவுதான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வழியாக இந்த செய்தி ஆதாரமற்றது. இப்ப இதுல 3வது செய்தியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு வார்த்தையோட சொன்னாங்கன்னு வருது. சொல்லுங்கன்ற ஒரு ஆர்டர்ல ஒரு செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. சொல்லுங்கன்னு வந்தா கூட சுப்ஹான ரப்பில் அஸீம் ஏனைய துஆக்களை விட என்ன செஞ்சிரும், மேலுக்கு போயிடும். எப்படி? அபூதாவுதுல 869வது இலக்கம், அபூதாவுதில் 869வது இலக்கத்தில் வருது. எப்படி என்றால் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வருது. திருமிதி ஏற்கனவே சொல்லிட்டார் வஃபில் பாபி. அப்ப பாருங்க, நம்ம ஒன்று கிதாபையும் படிக்கல, திருமிதியை மட்டும் படிச்சுட்டு போறீங்கன்னு வைங்களேன், நாலேஜ் கிடைச்சிடும். இந்த பாப்ல உக்பத் இப்னு ஆமிர், ஹுதைஃபா, இப்னு மஸ்ஊத் 3 பேரும் இருக்கிறாங்க. அந்த பேசிக் அறிவு என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். திருமிதியை படிச்சீங்கடா அவர் சின்ன சின்ன அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு போயிடுவார். நம்ம எல்லா கிதாபையும் படிக்காட்டி அவர் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சின்ன ஃபுட் நோட்டு என்ன செய்வார், போட்டு போவார். அப்ப இங்க என்னன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் ஒரு செய்தி வருது. எப்படின்னா, மூசா இப்னு அய்யூப் என்றவர் அறிவிக்கிறார். மூசா இப்னு அய்யூப் என்றவர் அறிவிக்கிறார். அவருடைய பெரிய தந்தையிடம் இருந்து, அவருடைய பெரிய தந்தையிடம் இருந்து அவருடைய பெரிய தந்தை உக்பத் இப்னு ஆமிர், நபித்தோடர். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஹதீஸுக்கு பிரபல்யம் நாங்க படிச்சோம், அஞ்சனே முக்காவாசி மறந்திருக்கும். எதுக்கு குல்லது பிரபின்னாஸ் குல்லது பிரபில் ஃபலக்கு முஅவ்விதாத்துகளுக்கு பிரபல்யமான நபித்தோடர் உக்பத் இப்னு ஆமிர். அப்ப இவர் என்ன செய்யறாரு, அவர் வழியாக அறிவிக்கிறார். கால லம்மா நஸலத் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், ஃபஸப்பிஹ்
பிஸ்மி ரப்பிக்கல் அலீம், அதாவது உங்களது கண்ணியமிக்க இறைவனை கொண்டு நீங்கள் துதிப்பீராகன்றதை நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா சுப்ஹான் ரப்பில் அதீம்னா வரும். ஃபஸப்பி பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், அது நீங்கள் சொன்னீங்கன்னா சுப்ஹான் ரப்பில் அதீம். அதே போல் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா சொன்னீங்கன்னா சுப்ஹான் ரப்பில் ஆலா தான் வரும். இந்த ஃபஸப்பி பிஸ்மி ரப்பிக்கல் அலீம் என்று சொன்ன அந்த வசனம் இறங்கிய உடனே வாக்கியாவுடைய 74வது வசனம், வாக்கியாவுடைய 74வது வசனம் இறங்கிய உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இஜ்அலுஹா ஃபீ ருகூஇக்கும், இதை உங்களோட ருக்கூல என்ன செய்யுங்க சொல்லுங்க, இதை உங்களோட ருக்கூவில் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபலம்மா நஸலத் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற அந்த சூரத்துல் ஆலால முதலாவது வசனம் இறங்கின உடனே இஜ்அலுஹா ஃபீ சுஜூதிக்கும், இதை உங்களோட சுஜூதில் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஹுக்முல் அல்பானி தஈஃப், அல்பானி இந்த செய்தி என்ன செய்றாரு பலகீனம் என்றார். நான் சொல்லக்கூட உங்களுக்கு விளங்கிக்கு பெரிய தந்தை அறிவித்தார். யார் அந்த பெரிய தந்தை? வரல. அந்த பெரிய தந்தை யாரு? சிலர் இந்த பெரிய தந்தை என்ற ஒரு ஆள் அதாவது உக்பத் இப்னு ஆமிரிடம் இருந்து இந்த ஒரு ஆள் அறிவிக்கிறார், அவர் பெரிய தந்தை. யார பெரிய தந்தை? இந்த மூசா இப்னு அய்யூபுடைய பெரிய தந்தை. ஆனா அந்த பெரிய தந்தை இவர்தான் அப்படி என்று சொல்லி ஹாக்கிம்ல ஒரு ஆளை சொல்றாங்க. எப்படியாக இருந்தாலும் கூட அறிஞர்கள் என்ன செய்றாங்க, அந்த அவராக இருந்தாலும் அது மஜ்ஹூல் தான், அது மஜ்ஹூல் அறியப்படாதவர் தான் என்று சொல்றது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால இந்த செய்தி என்னது, அதாவது பலகீனமானது. ரைட். அடுத்து இது ஏவல் கட்டளை வரக்கூடிய செய்தி. 3 விஷயம் பார்த்துட்டோம். இப்போ 4வது நம்ம பார்க்கணும் என்னன்னா வபிஹம்தி, சுப்ஹான் ரப்பில் அதீம் வபிஹம்தி, சுப்ஹான் ரப்பில் ஆலா வபிஹம்தி என்று வரக்கூடிய செய்தி. சுனன் அபூதாவுதுல பாருங்க, அதாவது 870வது இலக்கம், 870வது இலக்கம். இந்த ஏற்கனவே சொன்னது 869 அபூதாவுதுல, இப்போ நான் சொல்றது 870. இந்த 870வது இலக்கத்தில் வருது அப்படின்னு சொன்னா இதே அறிவிப்பால் வரிசையா உக்பத் இப்னு ஆமிர்ட்டேந்து இந்த மூசா இப்னு அய்யூபுடைய பெரிய தந்தை அறிவிக்கக்கூடிய செய்தி அறிவிப்பால் வரிசையில் வருது. ஃபகான அதே செய்தி ஃபகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரக்கஅ, நபி அவர்கள் ருக்கு செய்தால் சுப்ஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹி அப்படின்னு சொல்வார்கள். அதே போல தலாதன் 3 முறை. வ இதா சஜத், சுஜூது செய்தால் சுப்ஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி என்று செய்வார்கள் சொல்லுவார்கள். தலாதன் 3 முறை. கால அபூதாவுத், அபூதாவுத் இதை பதிவு செஞ்சுட்டு சொல்றார், வஹாதிஹி ஜியாதா, இந்த ஜியாதா நஹாஃப் அல்லா தக்கூன மஹ்ஃபூதா, அச்சப்படுகிறோம், இது மஹ்ஃபூதான அறிவிப்பு அல்ல. மஹ்ஃபூத் ஹாஃபிதா பாதுகாத்தவர், சரியா எல்லாத்தையும் பேணியவர். மஹ்ஃபூதா பாதுகாக்கப்பட்டது, இது பாதுகாக்கப்பட்ட செய்தி அல்ல என்று நாம் என்ன செய்கிறோம், அதாவது பாதுகாக்கப்பட்ட செய்தி அல்ல அப்படின்னு சொன்னான்னு சொன்னா அவங்க அடுத்த செய்தி என்னது, இது ஒரு ஷாதான அல்லது முன்கரான ஒரு செய்தியாக இருக்கும், நிராகரிக்கத்தக்கப்பட்ட செய்தியாக இருக்கும். ஏன்னா இந்த இஸ்னாது வேற வேற இடங்கள்லாம் வந்திருக்கு, இப்படி வபிஹம்தி என்ன செய்யல வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அபூதாவுத் சொல்றாரு, அறிஞர்களுக்கு தெரியும் ஒரு அறிவிப்பால் வரிசை 100 பார்த்தாங்கண்டா இது ஈஜிப்ட் அறிவிப்பால் வரிசைன்னுவாங்க, இது கூஃபாடேன்னுவாங்க, இது பசராடேன்னுவாங்க, இது ஹிஜாஸ் டே அப்படி. அது அவங்களுக்கு அந்த அனுபவம் அந்த அறிவிப்பால் வரிசையை பார்த்தோன்னு என்ன செய்யும் விளங்க சொல்றாங்க. இன்ஃபரத அஹ்லு மிஸ்ர், மிஸ்ர் வாசிகள் தனியாக இதை அறிவிச்சுக்கிறாங்க. பி இஸ்னாதி ஹாதைனல் ஹதீதைன், இந்த ஹாதைனில் ஹதீதைன், இந்த 2 ஹதீஸுடைய இஸ்னாது விஷயத்திலையும் மிஸ்ர்வாசிகள் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை அறிவித்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறார் சொல்றார். எது ஹதீஸுர் ரபி வ ஹதீஸு அஹ்மத் இப்னு யூனுஸ், நான் சொன்ன 869ஐயும் 870ஐயும். அப்ப இந்த இப்படி தான் வந்திருக்குது. நான் சொன்ன ஃபார்மேட் ஒன்று உக்பத் பின் ஆமிர்ட்டேந்து இவருடைய பெரிய தந்தை மூசா பின் அய்யூப். ஆனா இங்களே ஈஜிப்டால தான் எங்களுக்கு என்ன செஞ்சுக்குது, இந்த இஸ்னாது கிடைத்திருக்கிறது அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு சின்ன ஒரு குறிப்பை என்ன செய்யறாரு பதிவு செய்யறார். சிலதுக்கு இது உபயோகமாகும். மதீனால வர வேண்டிய ஒரு செய்தி மதீனாவுக்கு சம்பந்தம் இல்லாம என்ன செஞ்சிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல வரும். ஆனா மதீனால இது பிரபல்யமாக இருக்கணுமே என்றதே அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு கேள்வி என்ன செய்யும், அது உருவாக்கும். உருவாக்கி அது சம்பந்தமா தேடினா ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்ன செஞ்சிடும், அதுல கிடைத்து விடும். அப்படிப்பட்ட குறிப்பு என்ன செய்யறார் பதிவு செய்யற ஷேக் அல்பானி இந்த செய்தியை தாயிஃப் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இந்த நேரத்தில் ஒரு மேலதிக தகவலுக்காக நான் சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். இந்த ஜியாதத் அதை வபிஹம்திஹி என்று அறிவிப்பிக்குது. இந்த வபிஹம்திஹி என்ற அறிவிப்பு சம்பந்தமாக இமாம் இப்னுல் முலக்கை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹதீஸ் கலை அறிஞர்களில் மிக பிரபல்யமான, அதாவது ஒருவர் இப்னுல் முலக்கை. இப்னுல் முலக்கை என்ன செய்ய இது சம்பந்தமாக, அதாவது இந்த சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்பது சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு தஹ்ரீஜ் ஒன்று பண்றாரு. பத்ருல் முனீர் என்ற நூல்ல, பத்ருல் முனீர் என்ற நூல்ல எல்லாத்தையும் கொண்டு வராரு. ஒவ்வொரு செய்தியா சுப்ஹானல்லாஹ். அப்பதான் நான் யோசிச்சேன், ஒரு சுப்ஹான ரப்பியல் அதீம இஸ்லாமிய சமுதாயத்தில் இவ்வளவு அறிவிப்பாளர் வரிசையோடு அதை எடுக்கிறாங்கடா, லேசா உடைக்கல் நினைக்கிற அந்நியர்களால அப்படியெல்லாம் உடைச்சி ஒரு சுப்ஹான் ரப்பியல் அதீம். இதெல்லாம் ஏனைய மதங்கள்ல அகீதாக்கே வந்திருக்காது, விளங்கிட்டா. சுப்ஹான் ரப்பியல் விடுங்க,
இறைவன் இருக்கிறார் என்ற செய்திக்கே இவ்வளவு செய்தியான ஒரு இது வராது. இது ஒரு சுபஹான் ரபில் அலீம்ல ஒரு வபிஹம்தி டோட்டல் இஸ்னாதை கலெக்ட் பண்ணி ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்றால் அது தனி என்று நினைக்கக்கூடிய அளவில் என்ன செய்யும் அதுல இருக்கும். அப்ப என்ன சொன்னா அவரு கொண்டு வராரு சுபஹான் ரபி வபிஹம்தி என்ற செய்தி எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராருன்னா குறிப்புக்காக நான் சொல்றேன், மூணாவது பாக 608வது, அதாவது மூணாவது பாக 608 பக்கத்தில் அவர் கொண்டு வராரு. இஸ்னாத் எல்லாம் கொண்டு நான் ஃபுல்லா வாசிக்கல, ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்றேன். ஒன்று இந்த செய்தியை கொண்டு வராரு, நாங்க படிச்சோமே ஈஜிப்ட் அறிவிப்பால் வரிசை நபூதாவ் சொல்றாரு, அந்த பெரிய தந்தை வரியாக வரும் அந்த செய்தியை கொண்டு வராரு. கொண்டுட்டு வந்துட்டு அதுல அந்த பெரிய தந்தை யாரு, பெரிய தந்தை என்னது இருக்கிறவர் தான், ஒரு நம்ம தெரியாதவர் என்று சொல்ல இயலாதுன்னு ஒரு நிரூபணம் செய்யறார். ஆனால் அறிஞர்களால் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதை கொண்டு வராரு. அதுக்கு பின்னால இரண்டாவது அறிவிப்பாக ஹுதைஃபா ரதியல்லாஹு அறிவிப்பு நம்ம படிச்சோமே, இந்த ஹுதைஃபா ரதியல்லாஹு அறிவிப்புல 2 அறிவிப்பாளர் வரிசையில் இந்த வபிஹம்தி என்ன செய்யுது வருது. 5-6 அறிவிப்பாளர் வரிசைக்குமே அதுல வபிஹம்தி 2 அறிவிப்புல வருது. அந்த 2 பேர்லயும் அந்த 2 இஸ்னாதையும் கொண்டு வந்து இந்த 2 இஸ்னாதுமே என்னது பலகீனமானது, இந்த 2 இஸ்னாதுமே பலகீனமானது அப்படின்னு என்ன செய்யறாரு பதிவு செய்யறாரு. மூன்றாவது என்ன செய்யறாரு என்று சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக ஒரு செய்தி என்ன செய்யறாரு கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அதுல சரி என்றவர் வராரு, இவர் அறிஞர்கள் என்ன செஞ்சிட்டாங்க கைவிட்டு விட்டார்கள் என்று அதை பலகீனப்படுத்துறாரு. நாலாவது ஒரு அறிவிப்பால் வரிசையை கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அபு மாலிக் அல் அஷ்அரி அப்படி என்றவர் இந்த செய்தி அறிவிக்கிறாரு. அவர்ல ஷஹரிபுன் ஹவுசப் என்றவர் வராரு, இவர் அறிஞர்கள் என்ன செஞ்சிட்டாங்க கைவிட்டு விட்டார்கள் என்று அதை என்ன செய்யறாரு பலகீனப்படுத்துறாரு. அஞ்சாவதாக என்ன செய்யறாரு அபு ஜுஹைஃபா, எங்கெல்லாம் தேடிக்கிறாங்க பாருங்க, அபு ஜுஹைஃபா எங்களுக்கு அது தேடுதல், அவங்களுக்கு அது இயல்பாயிக்கும். அபு ஜுஹைஃபா என்னக்கூடிய ஒரு சஹாபி வழியாக இந்த செய்தி வருது. அதுல அம்ர் என்றவர் வராரு, இவரை பார்க்கிற நேரத்தில் அந்த ஷியா ராஃபிலாக்கார அம்பர் போல தான் இருக்கிறது என்று என்ன செய்யறாரு அதை பலகீனப்படுத்துறாரு. ஆறாவது ஒரு அறிவிப்பாளர் கொண்டு வராரு சஅதி அப்படி என்றவர், தனது தந்தை வழியாக அவருடைய பெரிய தந்தை வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி, அதை என்ன செய்யறாரு பலகீனப்படுத்துறாரு. ஆனா அந்த தொகுத்து நாங்கள் இது ஒரு ஹசன் என்ற தரத்துக்கு வரலாமான்னு பார்த்தா என்னது ஹசன் தரத்துக்கு வரக்கூடிய செய்தி அல்ல. அதுக்காக நான் சொன்னேன் உங்களுக்கு, இதுல கிட்டத்தட்ட ஒரு 6-7 அறிவிப்பாளர் வரிசைகள் என்ன செய்யறாரு கொண்டு வராரு. ஆனா அந்த தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னது பலகீனமான செய்தி, வபிஹம்தி என்பது என்ன செய்யாது நிலைக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்கள் என்ன செய்யறாரு சிஃபத்து ஸலாத்தின் நபி அவருடைய பிரபல்யமான நூல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் அப்படின்ற நூல், அதுல என்ன செய்யறாரு ஹசன், இது ஹசனான தரம் அப்படின்னு பதிவு செய்யறாரு. ஆனால் அல்லாஹு ஆலம் ஷேக் அல்பானியுடைய சிஃபத்து ஸலாத்தின் நபிக்கு தானே மின் அவாஇலி முஅல்லஃபாத்திஹி அவர் ஆரம்பமாக எழுதிய நூல்கள் ஒன்று, அவர் ஆரம்பமாக எழுதிய நூல்கள் உண்டு. அதுல சொல்லப்பட்ட சில துஆக்களை பிற்காலத்தில் என்ன செஞ்சுக்கிறாரு ஷேக் அல்பானி அவர்கள் வாபஸ் வாங்கிக்கிறார். இது பலகீனமானது. ஆரம்பம் அதாவது அது இப்ப நம்மளுக்கு இப்ப எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் நம்ம இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், இந்த ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் இயன்ற அளவுக்கு ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய தீர்ப்புகள் என்ன செஞ்சுக்கணும் தொகுத்துக்கொள்ளணும். நம்மளா சொந்தமா ஆய்வு செய்யற மாதிரி செஞ்ச பண்ணுவீங்க, இஸ்னு முஸ்லிம் நடக்கும், அது வேறு, அப்படி செஞ்ச மாட்டா 2 மாசத்துக்கு ஒரு கிளாஸ் தான் நடக்கும், அது ஒன்று. அதே நேரத்தில் நல்ல முடிவுகள் என்ன செய்யாது வராது. ஒரு மாணவர் ஸ்தானத்து உள்ளவருக்கு என்ன செய்யும் அப்படித்தான் இருக்கும். இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும் ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய அதுகளை தொகுத்து நம்ம சொல்லுவதில் தான் நம்மளுக்கு நல்லது இருக்குது. அதனால ஷேக் அல்பானியுடைய சில விஷயங்கள்லாம் பிற்காலத்தில் அவர் என்ன செஞ்சாரு அதுல சில லைஃப் என்ன செய்தார் சொன்னார். எப்படியோ இந்த செய்தி என்னது அதாவது பலகீனமானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி. அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த அதாவது சுப்ஹான ரப்பியல் அதீம் 3 முறை, சுப்ஹான ரப்பியல் அலா 3 முறை அப்படி என்று சொல்ற அறிவிப்பு தானே. இந்த 3 முறை என்பதை பொறுத்த வரைக்கும் அதாவது இதையும் ஷேக் நாசர் அல்பானி என்ன செய்யறாருண்டா அவருடைய சிஃபத்து ஸலாத்துன் நபியில அறிவிப்பு கொஞ்சம் கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராருண்டா, ஏன் கொண்டு வராருண்டா, இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா தெரியும், ஷேக் இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர் இப்னுல் ஜௌசி என்ற ஒருவர் இருக்கிறாரு, இப்னுல் கையிம் அல் ஜௌசியா என்ற ஒருவர் இருக்கிறார். இப்னுல் ஜௌசி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆனாட்டா இப்னுல் கையிம் அல் ஜௌசியா இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர், இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர். இவர் என்ன செய்யறாருண்டா அவருடைய பிரபல்யமான ஒரு நூல் தொழுகை, அதாவது இந்த ஜாதுல் மஆத், அதுல சலா தொழுகையுடைய பாடத்தில் என்ன கொண்டு வராருண்டா, அதே போல இமாம் சித்திக் ஹசன் கான் இந்தியாவை சேர்ந்தவர் ரௌதத்துன் நதியா என்ற நூல் பிரபல்யமான நூல், ரௌதத்துன் நதியா ஃபிக்ஹ் நூல்களில் மிக பிரபல்யமான நூல். இந்த 2 நூலில் என்ன கொண்டு வராருண்டா வஅம்மத் தக்யீத் பி அததின் மக்சூஸ், குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த சுபான் ரபில் அலீமை சொல்லணும், சுபான் ரபில் அலாவை சொல்லணும் என்று வரக்கூடிய ஃபலம் யரித் மா யதுல்லு அலைஹி, அதை அதாவது சரி காணக்கூடிய எந்த அறிவிப்பும் என்ன செய்யவில்லை வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றா உருவமே வரவில்லை அர்த்தம் அல்ல, சஹீகான எதுவுமே என்னது வரவில்லை என்ற அர்த்தம். இன்னமா கான சஹாபத்து யுகத்திரூன
லுப்ஸஹு ஃபீ ருகூஹி வ சுஜூதிஹி தகாதீர் முக்தலிஃபா. நபி அவர்களுடைய எத்தனை முறை சொன்னார்கள் என்றதெல்லாம் நிக்கக்குள்ள எப்படி ஓதினாங்க அந்த அளவுக்கு சுஜூத் இருந்தது, நிக்கக்குள்ள எப்படி ஓதினாங்க அந்த அளவுக்கு சுஜூத் இருந்தது, இப்படித்தான் சொன்னாங்களே ஒழிய எண்ணிக்கை சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் பலகீனம். 3 சொன்னார்கள், 5 சொன்னார்கள், 10 சொன்னார்கள் என்னது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. இதுக்கு மறுப்பு அல்பானி என்ன செய்றாருன்னா, சிவத்து ஸலாத்து நபியில கிட்டத்தட்ட நான் பார்த்த அளவுல அவர் மொத்தமாக கொண்டு வர அறிவிப்புகள் சுப்ஹானல்லாஹ் இது 3க்கு மட்டும் சரியா மொத்தமாக 7 அறிவிப்புகள் என்ன செய்றாரு கொண்டு வரார். கொண்டு வந்து 3 முறை சொன்னாங்க தான், 3 முறை சொன்னார்கள் தான் என்று இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அறிவிப்புகள் அதில் அடங்கும். ஒரு 6 அறிவிப்பு சொன்னோன்னே எதுக்கு வபிஹம்திக்கு அதில் உள்ள அறிவிப்புகள் இதில் அடங்கும் கொண்டு வரார். ஆனால் அவைகளெல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தா கூட ஷேக் அல்பானியுடைய இன்றைய விமர்சனத்துக்கு அது என்ன செய்யும் நிற்காது. அவர் பிற்கால விமர்சனத்துக்கு அந்த அறிவிப்புகள் என்ன செய்யாது நிற்காது. ஒன்று. இரண்டாவது வந்து மற்ற அறிஞர்களுடைய பார்வையில் அந்த 3 என்பது ஆதாரமற்றது. அதாவது இப்னுல் கய்யிம் ஜௌசியா சொன்னதும் சித்திக் ஹசன் கான் சொன்னதும் சரியான முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ளவைகள். இது சுருக்கம். அப்போ நான் உங்களுக்கு இதுகளை சொல்லிக்கிட்டேன். இவெல்லாம் நான் சொன்னேன்னு சொன்னால் ஒரு 10 மணி ஆகட்டு சுப்ஹான் ரப்பில் அலீம் மட்டும் என்ன செஞ்சிடும் போயிடும். அதனால் சுப்ஹான் ரப்பில் அலீமை பொறுத்த வரைக்கும் நாம் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சுப்ஹான் ரப்பில் அலீம் தான் குலாசா. இது ஞாபகம் வச்சுன்னா போதும். சுப்ஹான் ரப்பில் அலீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எண்ணிக்கையற்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். முஸ்லிம்ல வார செய்தியும் நசாயில வார செய்தியும் அதுக்கு ஆதாரம் அறிவிப்பாளர் ஹுதைஃபத் இப்னு யமான். இதான் சஹீஹ். மற்றபடி அதை 3 முறை சொன்னார்கள் வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளும் சேர்த்து கூட பலப்படுத்த முடியாத அறிவிப்புகள். அதே போல அதை சுப்ஹான் ரப்பில் அலீம் அல்லது சுப்ஹான் ரப்பில் அலா வபிஹம்திஹி என்று வரக்கூடிய அறிவிப்புகளும் ஆதாரமற்ற அறிவிப்புகள். அதே போல இது ஆக குறைஞ்சது 3 முறையாவது சொல்லணும் அல்லது சுப்ஹான் ரப்பில் அலீம் ஏனைய துவாக்களை விட ஒரு பிரபல்யமான துவா என்று சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளும் ஆதாரமற்ற செய்திகள். மற்றபடி சுப்ஹான் ரப்பில் அலீம் என்னது ஒரு சிறந்த துவா என்பதை நாம் என்ன செய்யறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம். சுப்ஹான் ரப்பில் அலாவும் ஒரு சிறந்த துவா என்பதை இந்த செய்திகள் மூலம் நாம் என்ன செய்யறோம் புரிஞ்சு கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இதன் மூலம் நாங்கள் 2 விஷயம் படிச்சிட்டோம். ஒன்று சுப்ஹான் ரப்பில் அலீம், சுப்ஹான் ரப்பில் அலா. ருக்கூல ஒரு துவாவும் சுஜூத்ல ஒரு துவாவை நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் படித்திருக்கிறோம். இப்போ இந்த சுப்ஹான ரப்பியல் அலீம் அப்படின்ற இந்த துவாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு தஸ்பீ, இது ஒரு தஸ்பீஹோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய தஸ்பீஹ நிறைய வலியுறுத்துவான். தஸ்பீஹ அவனை தூய்மைப்படுத்துவதை நிறைய வலியுறுத்துவான். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் சுப்ஹானக்கல்லாஹும் அதாவது அந்த ஆரம்பத்தில் துவா எப்படி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. அந்த துவா ஏன் சிறந்ததுன்னு சொன்னோம்? மின்னாஹியத்தி சனத் அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹும்ம பாயித் பைனி தான் முன்னுக்கு வரும். சிறப்பு அல்லாவை துதிப்பது அல்லாவை புகழுவது என்ற அடிப்படையில் தான் இது அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க முற்படுத்தினாங்க. அல்லாஹும்ம பாயித் பைனியை விட இந்த துவா தான் என்னது சிறந்த இடத்துக்கு என்ன செய்ய வரும்னு பார்த்தேன். அதே தான் இந்த இதை முற்படுத்துவதற்கான காரணம் சுப்ஹான் ரப்பியல் அலீம் ஏன்னா அது இறைவனை துதிக்கிறது, இறைவனை துதிப்பதனால் அதை என்ன செஞ்சாங்க முற்படுத்தினார்கள். இப்போ அடுத்ததாக 4வது இலக்கத்திலே வரக்கூடிய துவா அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் இப்போ சென்றதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பு சஹீஹானது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்ல வருது, கட்டளைகளில் வரக்கூடிய எதுவுமே என்னது ஆதாரம் இல்லை. அதில் சுப்ஹான் ரப்பியல் அலீமும் சுப்ஹான் ரப்பியல் அலாம் வருது. எண்ணிக்கை இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே நேரம் ஒற்றைப்படையை சொல்கிற சிறந்த எதையுமே இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர், அல்லாஹ் அதாவது ஒருமையானவன், ஒருமையை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அடுத்ததாக 34வது இலக்கத்தில் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு துவா. இந்த துவா அதாவது அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய ஒரு துவா, அதே நேரத்தில் மன்னிப்பையும் கேட்கக்கூடிய ஒரு துவா. அல்லாஹ் நீ தூய்மையானவன், புகழுக்குரியவன், அல்லது உன்னது புகழை கொண்டு நீ எனது தூய்மையானவன், எனது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 817வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. இந்த மாதிரி வந்தால் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஜாவசல் கன்தரா, பாலத்தை தாண்டிட்டார்னு சொல்லுவாங்க. புகாரி முஸ்லீமில் வந்தால் ஜாவசல் கன்தரா, பாலத்தை செக் போஸ்ட் எதுவும் என்னது அவருக்கு இல்லை. அறிஞருடைய பார்வையில் ஜாவசல் கன்தரான்வாங்க, என்னது பாலத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு என்ன இவருக்கு செக்கிங் இல்லை. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள். ஆனால் இப்போ பாலத்தையே உடைச்சிட்டாங்க, விளங்கிட்டா? இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, பாலத்தை உடைச்சிட்டாங்க, அது வேறு. சஹீஹுல் புகாரி 817வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்னஹ காலத் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிர்,
நபியவர்கள் அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஐயகூல ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி, ருகூயிலும் சுஜூதிலும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. இந்த வார்த்தையை நபியவர்கள் அதிகமாக சொல்வார்கள். யதஅவ்வலுல் குர்ஆன், குர்ஆனை நடைமுறைப்படுத்தும் விதமாக. தஅவீல், தஅவீல் என்பது குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் 3 கருத்துல வரும். இது ஒரு ஃபாயிதா. இமாம் இப்னு தைமியா அவர்கள் தனது தகாயிக்கு தஃப்சீர் என்ற நூல்ல, தஃப்சீருடைய தகாயிக்குகள் அப்படின்னா நுட்பமான விஷயங்கள் நூல்ல பதிவு செய்யறாரு. 3 விஷயத்தை பயன்படுத்துவான். ஒன்று தஅவீல் என்ற என்ன தெரியுமா? மாற்று விளக்கம் கொடுக்கிறது, வழிந்துரை செய்யறது, மோசமான விளக்கம் கொடுக்கிறது, பொருத்தமற்ற விளக்கம் கொடுக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது? அதாவது எவர்களுடைய உள்ளத்திலே ஃபித்னா இருக்கிறதோ அவர்கள் முத்தசாபியான வசனங்களையே தேடி போய் எதுக்கு? இப்திகா தஅவீலிஹி, அதுக்கு தஅவீல் செய்வதற்காக. தஅவீல் செய்யாதீங்கன்னுவாங்க. இது தவறான கருத்துல. இன்னொன்று என்னன்னு சொன்னா தஅவீல் தஃப்சீர். தஅவீல் வந்து தஃப்சீர் என்ற கருத்துல வரும். மலைட்டா அதனால தான் என்னது இமாம் தபரியுடைய தஃப்சீரை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா தஅவீலி ஆய் அல் குர்ஆன் என்று வரும். தஅவீல் அதாவது தஃப்சீர், விளக்கப்படுத்துறது. மூன்றாவது என்ன? பிராக்டிக்கலா காண்றது. அல்லாஹ் மறுமை நாள் வரும், நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, விசாரணை உண்டு எல்லாம் சொல்லிட்டு யௌம யஅதி தஅவீலுஹு, அதனுடைய தஅவீல் வருகின்ற நாளில். அப்படின்னு என்ன? கண்ணால நீங்க அந்த விளக்கத்தை காணுகின்ற நாளில், நிதர்சனமாக காணுகின்ற நாளில். இந்த 3 கருத்துல என்ன செய்யும்? தஅவீல். அப்ப கான யதஅவ்வலுல் குர்ஆன் அப்படின்னா என்னது? பிராக்டிக்கல். இன்னைக்கு என்ன குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பார்னு அர்த்தம் இல்ல. யதஅவ்வலுல் குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கமாக நபியவர்கள் அதை செயல்படுத்தினார்கள், நடைமுறை கொண்டு வந்த பிராக்டிக். அந்த 3வது கருத்துல என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுது. எந்த அது? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதுல வருது فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ அப்படினா சுப்ஹானக اللهم ربنا وبحمدك واستغفره اللهم اغفر لي. இது அப்படியே ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற கருத்துல என்ன செய்கிறது? வருகிறது. இது வந்து அதாவது ரசூலுல்லாஹ் கடைசி காலத்துல தான் என்ன செய்தார்கள்? கூடுதலாக சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இது. இதா ஜாக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னது என்பதும், ரசூலுல்லாஹ் கடைசி காலத்துல அதை அதாவது ஆயிஷா அவர்களை விசாரிக்கிறாங்க. இன்னும் இதை கூட சொல்றீங்க நீங்க, அஹ்தஸ்தஹு புதுசா செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றா, என்ன? நான் எனது உம்மத்துல ஒரு அத்தாட்சி இருக்கிறது, அந்த அத்தாட்சியை கண்டால் நான் இதை சொல்லுவேன். என்ன அத்தாட்சி? மக்கா வெற்றி. மக்கா வெற்றியோட ரசூலுல்லாஹோட மரணம் என்ன செய்து விட்டது? நெருங்கி விட்டது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அதை சொன்னார்கள். நம்ம பார்க்கிறோம்.